சந்தையில் போய் வாழைப்பூ வாங்கிட்டு வந்ததுலேருந்து எங்கள் பாப்பா வடை சுற்றி கொடுங்க, வாழைப்பூ வடை சுற்றி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டோங்க. நல்லா வாஷ் பண்ணி 2-3 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து 4வது டைமாக வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. வாழைப்பூவுக்கு வந்து வாழைப்பூ, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிது, வரமிளகாய் 4 ஊற வச்சுருக்குறோம், பூண்டு கொஞ்சம், இஞ்சி, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுங்க. இப்போ கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த பதத்துக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்குறேங்க. பத்தலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து நிறைய உப்பு போட்டுட்டா, கொஞ்சம் போட்டால் கூட நிறைய கரிச்சிடும். அதனால் பார்த்து கணக்காக போடணும். அரைக்கும் போது கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் பத்தாது இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பூண்டு வந்து நசுக்கி அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு எண்ணெயில் பொரியும் போது. கொஞ்சம் போட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் வந்து நல்லா இப்படி தட்டி போட வடையில் நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும். 1-2 தட்டி போட்டு வாழைப்பூ நறுக்கி வச்சு வாழைப்பூங்க, கட் பண்ண வெங்காயம், நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்துருச்சு, ஆனால் நல்லா தான் இருக்கும், போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி காட்டுறேன். வடைக்கு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். குட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில் நாங்கள் ஊற்றுறோம். கடலெண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. சூடாகிடுச்சுங்க. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். சூப்பராக எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டாச்சுங்க. வேகட்டும்.
வடை வெந்துருச்சுங்க. வடை செஞ்சா எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. வாழைப்பூ வடை சுட்டாச்சுங்க. டீ வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.